ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்த பெயிண்ட் ஸ்ப்ரே கன்னை இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். உள்ளேலாம் எப்படி இருக்கு? அத எப்படி கிளீன் பண்றது? இத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பாக்ஸ் அந்த கீழ உள்ள கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர ரிமூவ் பண்ணிக்கிறங்க. ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிருவோம். ஒவ்வொரு டைமும் இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதாவது தின்னர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் கழட்டி இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா நிறையா கழட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அது மாதிரி பெயிண்ட் உள்ளே ஸ்டக் ஆச்சு அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளேருந்து பெயிண்ட் வெளில வராது. அது நீங்கள் அப்புறம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு அதை யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இந்த பேக் வழியாக தான் ஏர் உள்ளே போகுது. இது கொஞ்சம் சின்ன ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் பவரான மோட்ரு தான் கொடுத்துருக்காங்க. 450 வாட்ஸு நல்ல பவரான மோட்ரு, ஏசியில் ரன் பண்ணுற மாதிரியான மோட்ரு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம பவர் ஆன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காகவே ஏர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இடையில பெயிண்ட் ஸ்ப்ரே ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. நம்ம லிவரை புஷ் பண்ணால் மட்டும்தான் பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகும். இல்லைனா பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகாது. நம்ம லிவரை அமுக்கும்போது கீழே உள்ள பெயிண்ட் மேலே சக் பண்ணி இழுத்து இந்த நாசில் வழியாக வெளில ஸ்ப்ரே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஏர் மட்டும் தான் உள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த பின்னாடி உள்ள பேக்கில் உள்ள மோட்ரு காமிச்சோம்ல, அந்த மோட்டரில் தான் ஏர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த மோட்டரை வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஏர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். இந்த நாசிலை ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் கழட்டிட்டு இந்த நாசிலையும் ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெயிண்ட் உங்களுக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த நாசில தான் நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக் வச்சுட்டு நீங்கள் அந்த நாசில க்ளீன் பண்ணிங்கன்னா பெயிண்ட் மாட்டிக்கிறது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். தின்னர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
மோட்டரை இது மாதிரி ஓப்பனில் வச்சு நம்ம ரன் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டருனால கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுது. ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பாருங்கள். இதில் வர ஏர் ஃப்ளோ வந்து நல்லா பவராகவே இருக்குது. இப்போ துணி வச்சு பார்ப்போம் எவ்வளோ ஏர் ஃப்ளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த பெயிண்ட் வந்து எவ்வளோ நம்ம வெளியில் அடிக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்கும். கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து அடிக்கும். அதுக்காக அந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.